எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், பேங்க் டெபாசிட், கோல்டு, லேண்டு எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்கு. அப்படி டாக்ஸ் இல்லாம ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா அது இன்சூரன்ஸ் மட்டும்தான். செக்ஷன் 10(10)(t) படி எந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளான்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்னுக்கு டாக்ஸ் கிடையாது. சரி, இதுல நான் அதாவது லிமிட் இருக்கு. ஆனா ஏன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரிட்டர்னுக்கு வந்து டாக்ஸ் இல்லை அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து சேவிங்ஸ் பிளான், அதாவது நம்ம நிறைய சைல்ட் பிளான் பண்றோம், என்டோமெண்ட், மேரேஜ், இந்த மாதிரி சேவிங்ஸ் பிளான்ல எல்லாம் ஒரு பர்சனுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 லட்ச ரூபா வருஷம் கட்டிட்டு வருவோம். அது ஈவன் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ரிட்டர்ன் 2 கோடி வருது, 3 கோடி ரூபா வருதுன்னா கூட 1 ரூபா கூட டாக்ஸ் கிடையாது. ஆனா இதே யூலிப் பிளான்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஒர்க் ஆகும், பிளஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறது பேரு யூலிப் பிளான்ஸ். இந்த யூலிப் பிளான்ஸ்ல 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2.5 லட்ச ரூபா எவ்ரி இயர் நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு நம்ம 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பட் 2.5 லேக்ஸ்க்கு மேல போகக்கூடாது. ஸோ மொத்தம் வந்து ஒருத்தருக்கு 7.5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் மூலியமா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா ரிட்டர்ன்ஸே வந்தாலும் அதுல இருந்து 1 ரூபா கூட டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஸோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டிஎம் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், பேங்க் டெபாசிட், கோல்டு, லேண்டு எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இருக்கு. அப்படி டாக்ஸ் இல்லாம ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா அது இன்சூரன்ஸ் மட்டும்தான். செக்ஷன் 10(10)(t) படி எந்த ஒரு இன்சூரன்ஸ் பிளான்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்னுக்கு டாக்ஸ் கிடையாது. சரி, இதுல நான் அதாவது லிமிட் இருக்கு. ஆனா ஏன்னா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரிட்டர்னுக்கு வந்து டாக்ஸ் இல்லை அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து சேவிங்ஸ் பிளான், அதாவது நம்ம நிறைய சைல்ட் பிளான் பண்றோம், என்டோமெண்ட், மேரேஜ், இந்த மாதிரி சேவிங்ஸ் பிளான்ல எல்லாம் ஒரு பர்சனுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த 5 லட்ச ரூபா வருஷம் கட்டிட்டு வருவோம். அது ஈவன் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ரிட்டர்ன் 2 கோடி வருது, 3 கோடி ரூபா வருதுன்னா கூட 1 ரூபா கூட டாக்ஸ் கிடையாது. ஆனா இதே யூலிப் பிளான்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே ஒர்க் ஆகும், பிளஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறது பேரு யூலிப் பிளான்ஸ். இந்த யூலிப் பிளான்ஸ்ல 2.5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2.5 லட்ச ரூபா எவ்ரி இயர் நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு நம்ம 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, பட் 2.5 லேக்ஸ்க்கு மேல போகக்கூடாது. ஸோ மொத்தம் வந்து ஒருத்தருக்கு 7.5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் மூலியமா பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா ரிட்டர்ன்ஸே வந்தாலும் அதுல இருந்து 1 ரூபா கூட டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகாது. ஸோ இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க டிஎம் பண்ணுங்க.